ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஐ கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழம், ஆரஞ்சு இந்த 2 பழமும் வச்சு ஈஸியாக எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க போகிறதில்ல, பீட்டர்ஸ் தேவையில்லை, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அதுக்கப்புறம் எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பால் அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை வச்சே நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா சுண்ட காஞ்சி வரணும். பால் கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சூடு இல்லாத பால், அப்படி இல்லை உங்ககிட்ட பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். பால் நல்லா சுண்ட காஞ்சி வந்த பிறகு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதை ரெடியாக எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்ட காஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் ஃப்ரூட்டோட கலர் மாறக்கூடாதுன்றதுக்காக நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டு விஸ்க், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு கூட நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுமே ரொம்ப வேகமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கேஸை சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா கட்டி இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்த பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ்லேருந்து இறக்கி விட்ட பிறகு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் ஏடு மாதிரி ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மிக்சியில் வச்சு பீட் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இந்த பால் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 டைம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் அதுக்கு பதிலாக ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு பால் ஏடு சேர்க்க போகிறேன். டெய்லி நம்ம பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் பால் ஏடு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் மிக்சியில் அதோடவே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போது இதில் எந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாமல் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமாக நம்ம சாப்பிடலாம். இப்போ நான் 2 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். இதை மறுபடியும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2-3 டைம் பல்ஸ் மோடில் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் ஃப்ளேவர்ஸ் எதுவும் வேணான்னா 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ண பிறகு நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமாக சாப்பிடலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஃப்ளேவர் செய்ய போகிறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது நம்ம அதே கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் ஆரஞ்சு பழம் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் லிக்விடாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக கண்டெய்னர்லேயே நான் ஊற்றிட்டு அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேறு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே நின்றுடும். அது வேறு மாதிரி பண்ணணும். அது வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லிக்விடாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே எந்த ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் லிக்விடாக ஜூஸ் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக ஊற்றி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப பிரைட் ஆரஞ்சு கலர் எல்லாம் வராது. ரொம்ப மைல்டான ஆரஞ்சு கலர் தான் வரும். ஆனால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இதை வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு இந்த கண்டெய்னரை ஃப்ரீசரில் வச்சுருங்க. மினிமம் 8 ஹவர்ஸ். நீங்கள் நைட்டில் பண்ணிங்கன்னா ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் மார்னிங் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு.
மைல்டு ஆரஞ்சு கலரில் வந்து வந்திருக்கு. இதோட நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ஆரஞ்சு ஐஸ்கிரீம் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் எசன்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வந்து வீட்லேயே வந்து செஞ்சிங்கன்னா இன்னொரு டைம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பலாப்பழம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4-5 சொல பலாசொலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்து கிடைக்கிற பேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் 2 ஹவர்ஸ் நம்ம வந்து ப்ளெயின் ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து இதில் வந்து டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதை வந்து ஃப்ளாட்டான ஒரு கண்டெய்னரில் ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. பிரைட் எல்லோ கலரில் சூப்பரான பலாப்பழம் ஐஸ்கிரீம் ரெடி. இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆன பிறகு நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பரான க்ரீமியான ரொம்ப சூப்பர் ஃப்ளேவரோட பலாப்பழம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஞ்சோம் இல்லைங்களா வெண்ணிலா பேஸ், அதை வச்சு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஃப்ரூட் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் வந்து சேர்த்து நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.